நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஜனவரி மாதம் 30ஆம் தேதி வியாழக்கிழமை. ஆண்டவருடைய இரக்கம் நிறைந்த கரத்தில் நம்மை ஒப்புக்கொடுத்து செபித்துக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் எதிர்நோக்கில் நிலையாயிருந்து அன்பு செலுத்தி ஒருவரை ஒருவர் தூண்டி எழுப்புவோம் என்கிற வல்லமையான வார்த்தைகளோடு நமக்கு வெளிப்படுகிறது இன்றைய நாளின் அருள் வாக்குகள். இந்த வார்த்தைகளை உள்ளத்திலே தாங்கி எதிர்நோக்கையும் அன்பையும் நம் இதயத்தில் அடையாளமாய் வைத்து பயணிக்க ஆற்றலோடு ஜெபிப்போம். ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. இன்று திருப்பாடல் 24 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. பல்லவியாக ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. இந்த வார்த்தைகளை நாம் சொல்லுகிற போது ஆண்டவரை நாடுவோர் எத்தகையவராயிருப்பார்கள்? இந்த வார்த்தைகளை நாம் சிந்திக்கிற இந்த வேளையில் எதிர்நோக்கையும் அன்பையும் யாரெல்லாம் தங்களுடைய வாழ்வில் இதயத்தில் தாங்கி பயணிக்கிறார்களோ அவர்களே ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர். இந்த அபிஷேக வல்லமை நமக்கும் கிடைத்து நாமும் ஆண்டவரை நம்பிக்கையோடும் எதிர்நோக்குகிற ஆற்றலோடும் அன்போடும் அவரை நாம் எதிர்நோக்கி இருக்க உதவி செய்ய மன்றாடுவோம். ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் உற்று நோக்குகிற போது மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை. ஆகவேத்தான் நான் பெற்றுக்கொண்டிருப்பது எதுவும் என்னுடையது அல்ல, எல்லாமே என் ஆண்டவருடையது. ஆண்டவரிடமிருந்துதான் நான் என்னுடைய சகல ஐஸ்வர்யங்களையும் ஆற்றலையும் பெற்றிருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள, அதை அறிந்து ஆண்டவரை மகிமைப்படுத்த இதோ இந்த வேளையில் ஆற்றலை கேட்டு மன்றாடுவோம். ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர்
ஆண்டவரை நாடுவோரினுடைய அடையாளத்தை இன்றைய திருப்பாடல் நமக்கு கொடுக்கிறது. கரைவிடாத கைகளும் மாசற்ற மனமும் உடையவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் கரைவிடாத கரங்களோடும் மாசற்ற உள்ளத்தோடும் மட்டுமே கடவுளை காண முடியும் என்கிற இந்த அற்புதமான வார்த்தைகளை கேட்டு, ஒருவேளை நாம் பாவம் செய்திருந்தால் மனம் உடைந்து போய்விடாமல் கடவுள் நம்மை மன்னிக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு மன்னிப்பின் அருட்சாதனங்களை நாடி சென்று நம்மை தூயவராக்கி மீண்டும் ஆண்டவருக்கே ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே என்கிற வார்த்தையின்படி எங்களை இன்று உம்மை தேடி வர எங்களுக்கு ஆற்றல் அளித்தீரே. உம்முடைய இரக்கத்திலே நாங்கள் தொடர்ந்து பயணிக்க எங்களை நீரே நிறைவாக்கி வழிநடத்தும். இயேசுவின் கரத்தில் எங்களை ஒப்புக்கொடுத்து மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை, உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை, காண்பவரே காப்பவரே ஆராதனை, காண்பவரே காப்பவரே ஆராதனை, என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை, என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை, உம்மை அன்பு செய்கின்றேன், உம்மை நம்பி வாழ்கின்றேன், ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே. உம்மை அன்பு செய்கின்றேன், உம்மை நம்பி வாழ்கின்றேன், ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே.